கிருஷ்ணனுடைய வரலாறு. மகாபாரதம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்படி படிக்காம இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஏஐல கொஞ்சம் தட்டி பார்த்து இப்ப நான் சொல்ற கதையாவது படிச்சிருங்க. மகாபாரதத்துல போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் ஒரு லீலை பண்றார். நீங்க எல்லாம் மகாபாரதம் படிச்சவங்களுக்கு தெரியும். சகாதேவன்கிட்ட போய் துரியோதனன் போர் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல நாள் இது, எந்த நாள் ஆரம்பிச்சா நான் வெற்றி அடைவன் கேட்கலாம். சகாதேவனும் ஜோதிட சாஸ்திரத்துக்கு நேர்மையா இருக்கணுன்றதுக்காக எதிரியாகவே இருந்தாலும் சரியான நாளை குறிச்சு கொடுத்துறா, இந்த அமாவாசையிலே போரை துவங்கு, நீ வெற்றி அடைவாயின்னு. துரியோதனனும் தயாராயிருக்கான். கிருஷ்ணன் என்னடா இந்த சகாதேவன் இப்படி பண்ணி வச்சுட்டானே, என்ன பண்றது? பக்தர்கள் ஏதாவது அவர்களையே அழித்துக் கொள்ளுகிற மாதிரி மெஸ்அப் பண்ணி வச்சாலும் அதிலிருந்தும் பக்தர்களை காப்பாற்றுகின்ற வேலை பகவானுக்குடையது. இந்த கிருஷ்ணரா ஏகப்பட்ட பிளான் பண்ணி இஸ் பர்னிங் த ஆயில் ஓவர் நைட். இரவு பகல் பாராமல் உழைத்து பாண்டவர்களை வெற்றி பெற வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தா, அங்க கவலையே படாம அவருடைய ஜோதிட சாஸ்திரத்துக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஜோதிடன் என்கின்ற அந்த ஐடென்டிட்டிக்கு நேர்மையா இருக்கணும், பங்கம் வரக்கூடாதுன்னு துரியோதனன்ட்ட அப்படியே சொல்லி வச்சிடுறார். சகாதேவன் துரியோதனன் கூட சொல்ற அந்த நிகழ்வு வந்து உத்தியோக பருவம், மகாபாரதத்துல உத்தியோக பருவத்துல இருக்கு, கொஞ்சம் படிச்சு பாருங்க. சொல்லி மொத்தத்தையும் சொதப்பி வச்சிடுறார் சகாதேவன். என்ன பண்றது? அதுக்கப்புறம் நேரம் இருந்தா மகாபாரத்தை விளக்குற இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கும் ஒரு நேர்மையால் வருகின்ற வீக்னஸ் 5 பேருக்கு இருக்கு ஒன்னொன்னு. அந்த 5ஐயும் அந்த 5 நாளும் அவங்க ஏற்படுத்துற சொதப்பல்களை வளர்ச்சி நெளிச்சி இந்த பாரதத்துல வெற்றி அடைய வச்சிருக்காரு பாரு கிருஷ்ணர். ஆக்சுவலா கௌரவர்களையும் பாண்டவர்களின் எதிரிகளையும் அழிப்பதற்கு கிருஷ்ணர் எந்த அளவுக்கு பாடுபட்டாரோ அதை விட அதிகமா இந்த 5 பேருடைய நேர்மை தர்மம் இது எல்லாத்தையும், அதாவது இந்த ஐடென்டிட்டி சார்ந்த தர்மம், கிருஷ்ணரோடது மோட்சம் சார்ந்த தர்மம், மோட்சத்திலே ஸ்தாபிக்கப்பட்ட தர்மம். ஆனா இந்த பஞ்சபாண்டவர்களுக்கு தர்மத்திலே ஸ்தாபிக்கப்பட்ட தர்மம். இந்த தர்மத்திலே ஸ்தாபிக்கப்பட்ட தர்மம் கிரியேட் பண்ற கன்ஃபியூஷன்ஸ் கான்ஃபிளிக்ட்ஸ பொறுத்துக்கிட்டு இந்த 5 பேரையும் ஹேண்டில் பண்ணி இந்த 5 பேரையும் பாதுகாத்து ஜெயிக்க வச்சதுதான் கிருஷ்ணனுடைய மிகப்பெரிய சாதனை.